हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे। जानकी कांतस्मरणं गोपिका जीवनस्मरणं हर नमः पार्वती पतये। सद्गुरुस्वामिनः आञ्जनेयस्वामिनः कल्याणदं कौशिकयज्ञपालं कलानिधिं काञ्चनशैलधीरं कञ्जातनेत्रं करुणासमुद्रं काकुत्स्थरामं कलयामि चित्ते कोदण्डमण्डितकराते कमलायताक्षाते मार्ताण्डवंशतिलकाते मनुजेन्द्रवेषाते सीतामुखाब्जमधुपाते सकलाभिरामाते रामात् परं किमपि तत्त्वमहं न जाने। सकृत्प्रपन्नस्य जनस्य रक्षाकृपाम्बुधैर्यस्य महद्व्रतं सः रामः सदा व्याद्रमणीयकीर्तिः सीतापतिर्मां शरणं प्रपन्नम्। सर्वस्य लोकस्य सदा सगुप्ती नामात्मको भाति हरीशयोर्यः दयासुधाब्धिर्ललितात्मको मे रामः सदा वक्त्रसरोरुहेस्तु। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। वामे भूमिसुता पुरश्च हनुमान् पश्चात् सुमित्रासुतः शत्रुघ्नो भरतश्च पार्श्वदलयोर्वायुवादिकोणेषु च सुग्रीवश्च विभीषणश्चैव तारासुतो जाम्बवान्। मध्ये नीलसरोजकोमलरुचिं रामं भजे श्यामलम्। सन्तः श्रीरङ्गपृथ्वीशेषरणत्राणशेखराः जयन्ति भुवनत्राणपदपङ्कजरेणवः। भरताय परं नमोऽस्तु तस्मै प्रथमोदाहरणाय भक्तिभाजाम्। यदुपज्ञमशेषतः पृथिव्यां प्रथितो राघवपादुकाप्रभावः। पीताम्बरं करविराजितशङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्।
பரம கருணாமூர்த்தியான பகவானிடத்துல பக்தி செய்யணும். கலியிலே யோகமோ யாகமோ எல்லாருக்கும் சாத்தியம் இல்லைங்கிறதுனால தான் கலவு பக்தின்னு வியாசாதிகள்லாம் நமக்கு உத்கோஷிச்சிருக்கா. ஸ்மிருதிகள்லாம் பண்ணின ஸ்மிருதிகாரர்களே நாம வைபவத்தையும் சொல்லி கலியில பக்தி மார்க்கம்தான் சுலபங்கிறதையும் நமக்கு காமிச்சு கொடுத்துருக்கா. ஸ்ரீமத் பாகவதாதி கிரந்தங்களையும் எழுதி கொடுத்து கலவு கல்மஷ சித்தானாம் பாபத்ரவியோபஜீவினாம்னு கதிஹி கோவிந்த கீர்த்தனம் அப்படின்னு பகவானிடத்துல மனசு வச்சு நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். பகவானிடத்துல அன்பு செய்யறதுக்கு ஒரு உறவு வேணும். அன்பே தகலியாய் ஆர்வமே நெய்யாகி அப்படின்னார் முதலாழ்வார். அன்பு செய்யறதுக்கு ஒரு உறவு வேணும். உறவில்லாதவர்கள்ட்ட அன்பு வராது. பிடிச்சவர்கள்ட்ட தான் பிரேம அதிகமாகும். பிடிச்சவர்கள்னு பார்த்தோமானா அப்பா அம்மா புத்திரன் சகோதரன் இப்படி நெருங்கிய உறவுல தான் அன்பு அதிகமாக இயல்பாகவே இருக்கும். அந்த ரீதியில வாத்சல்ய பக்தி, தாஸ்ய பக்தி, மதுர பாவனை இப்படி பலவிதமான மார்க்கங்களை சொல்லியிருக்கா. பக்தியில 5 விதம் 7 விதம் இப்படி எல்லாம் பல பெரியோர்கள் அவர்களுடைய பார்வையில பக்தியை நமக்கு விளக்கி சொல்லியிருக்காள். பக்தி சூத்திரம் எழுதின நாரதரோ ஒரே வார்த்தையில சொல்லிவிட்டார், சா பக்தி பரம பிரேமஸ்வரூபாச்சே அப்படிங்கிறார். பக்தின்னா அன்பே உருவமாக இருக்கிறது பக்தி, பிரேமஸ்வரூபம்தான் பக்தி அப்படின்னு விட்டார். கிருபாஸ்மரணமும் பக்தி அப்படின்னு பாகவதம் சொல்றது. அவன் பண்ணின கிருபையே நினைக்கிறது. தத்தே அனுகம்பாம் சுசமீக்ஷமானஹா அப்படின்னு அவர் பண்ணினதான உபகாரத்தை நினைச்சு அவருக்கு செய் நன்றி தான் பக்தி. இனிமே ஒன்று தரப்போறாருங்கிறதுக்காக இல்லை பக்தி. நான் போய் பெருமாளை பார்த்துட்டு வந்தேன், ஏதோ ஒன்று கொடுப்பார் எனக்கு. நான் பெருமாளுக்கு ஒரு தீபம் போட்டேன், பெருமாளுக்கு ஒரு அர்ச்சனம் பண்ணினேன், பெருமாளுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணினேன், கோவிலில் போய் தங்கத்தை எடுத்தேன், காவடி எடுத்தேன், பால் குடம் எடுத்தேன்னு பல விதமான பிரார்த்தனைகள் இருக்கு இல்லையா. ஒன்று பண்ணினதுக்கு ஒன்று கொடுப்பார் அப்படிங்கிற போல பக்தி பண்ணாதே, உனக்கு பண்ணின நல்லதுக்கெல்லாம் நினைச்சு அந்த செய்நன்றியாக பண்ணு பக்தியே அப்படின்னு சொல்லித்தரது பாகவதம். தத்தே அனுகம்பாம் சுசமீக்ஷமானஹா அப்படிங்கிறது பிரம்மஸ்துதியில பிரம்மா சொல்றார், அவருடைய தயையை நினைச்சு பாரு, நீங்க நன்னா இருக்குமே, இல்லையே என்னை விட நிறைய பேர் நன்னா இருக்காளே, அவ்வளவு தூரம் நான் நன்னா இல்லையே, நன்னா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், பகவானை ஆசிரியிக்கிறேன், ஆனா என்னை விட பகவானை நினைக்காதவாள்லாம் நன்னா இருக்கா, அதர்மம் பண்றவாள்லாம் நன்னா இருக்காளே, நான் இவ்வளவு சுவாமிங்கிறேன், நல்ல காரியங்கிறேன், எனக்கு கஷ்டம் வருதுன்னு இப்படி விபரீதமான புத்தியில பிரவர்த்திக்க கூடாது. இந்த வேலை சாப்பிட்டையா, உங்க ஐயால் எடுத்து சாப்பிட்டையா, இது பகவானோட கிருபை. சாப்பிட்டது 2 மணி நேரத்துல ஜரிமானமாச்சா, பகவானோட கிருபை. அடுத்த வேலை பசிக்கிறதா, பகவானோட. ராத்திரி படுத்துண்டா துண்டை விரிச்சு கீழே போட்டுண்டாலும் தூக்கம் வருதா, எழுந்துக்கிறையா, படுத்துண்டவன் படுக்கையிலேயே போயிடாம கார்த்தால தானே எழுந்துக்கிறானா, கால் எடுத்து கீழே வைக்க முடியலன்னு எத்தனை பேர் வாழ்க்கையில கேட்டிருக்கோம். படுத்துண்டால் கார்த்தால எழுந்து பார்த்தா கால் எடுத்து கீழே வைக்க முடியல, 2 பேர் சகாயம் இல்லாத இனிமே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு எத்தனை பேர் ஆயிருக்காது. மறந்துடக்கூடாது. லோகத்தையும் பார்க்கணும், பகவான் நமக்கு பண்ண கிருபையும் பார்த்து பகவானிடத்துல அன்பு செய்யணும். கண்ணை மூடிண்டு குருட்டுத்தனமா நம்புங்கள்னு சொல்றது இல்லை நம்ம மதம். நீ நம்பினாதான் உனக்கு கதி, நம்மளேன்னா நரகத்துக்கு போயிடுவே அப்படின்னு சொல்றது இல்லை நம்ம பக்தி. நம்மளுடைய சாஸ்திரங்கள் லோகத்தையும் பாரு, உன்னையும் பாரு, உனக்கு பண்ண கிருபையும் பாரு, பகவான் எப்படி வச்சிருக்கார், நம்மளை சௌக்கியமா வச்சிருக்கார், கவலை இல்லாத வச்சிருக்கார். இன்னும் சொல்ல போனா 2-3 தலைமுறை முன்னாடி இருந்த கவலையெல்லாம் இப்ப இல்லவே இல்லை. நம்ம பெரியவாள்லாம் இப்போது ஊசி நூல் ஆத்துல இருக்கும், கிழிஞ்சா தைச்சு கட்டிப்பாள், புடவையோ வேஷ்டியோ.
யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, இப்போ கிழிஞ்ச துணியை தைக்கிறாள்னு. கிழியறதுக்கு முன்னாடியே தூக்கி போட்டுவிட்டு கடையிலேயே வேற துணி மாத்திட்டு வரா. துணி மாத்துறதுக்குன்னே கடையிலேயே ஒரு ரூம் வச்சிருக்கா. பழைய காலங்கள்லாம் கடையில வாங்கினா சுவாமிகிட்ட கொண்டு வச்சுட்டு பகவத் பிரசாதமா மஞ்சளோ குங்குமோ தடவிட்டு தான் எடுத்து கட்டிப்பாள். இப்ப கடையிலேயே தூக்கி போட்டுட்டு பழசை போட்டுட்டு புதுசை போட்டுட்டு வரா போல ஒரு தலைமுறை. இப்போ நன்னா இருக்கிறதையே கைட்டி போட்டுட்டு வேற பிடிக்கல, இந்த கலர் பிடிக்கல, இந்த டிசைன் இது பிடிக்கல எனக்கு அப்படின்னு 4 நாள் போட்டுக்கல, உடனே கைட்டி போட்டுட்டு வேற வாங்குறா போல வச்சிருக்கார். அது போல ஆகாரம், இதை சாப்பிடலாமா, இதை சாப்பிடலாம், அதை சாப்பிடலாமா, இங்க போய் சாப்பிடலாமா, அங்க போய் சாப்பிடலாமா, இல்லை இங்கேயே வருமா, சொமேட்டோவில் ஆர்டர் பண்ணுவோமா, ஊபரில் ஆர்டர் பண்ணுவோமா, ஸ்விக்கியில் பண்ணுவோமா, இப்படி பலவிதமாய் ஆகாரம் இப்போ ரொம்ப அதிகமாக போயிடுது. சாப்பாட்டுக்காக அலைஞ்சது ஒரு காலம். நான் சொல்லுவேன், இப்போ சாப்பாடு அலைஞ்சுன்னு இருக்கு தெரு தெருவா. சாப்பாட்டுக்காக ஒரு தலைமுறை ஒரு வேளை உங்கள் ஆத்துல சாப்பிடலாமான்னு நான் சின்ன வயசுல இருக்கிற காலங்களில் கிராமத்தில் ஒருத்தர் வருவார் எரிச்சாக்கு பையோட. ஆமா இன்னைக்கு உங்கள் ஆத்துல சாப்பிட்றேனே நான் அப்படின்னு கேட்டுன்னு வந்து பல தடவை சாப்பிட்ருக்கா. எங்கள் அப்பா முதல்ல அவருக்கு போடு, அப்புறம் நான் சாப்பிட்றேன்பா. ராவுன்னு பேர் அவருக்கு. அவருக்கு வேற ஏதோ அப்பா அம்மா வச்ச பேரு, ஆனால் அவர் மத்வர், அதனால ராவ் வந்தியா இங்கேயே சாப்பிடு அப்படிம்பார். எங்கள் அப்பாவை பார்த்தா நேராக கிராமத்தில் எங்கள் அப்பா திண்ணையில் உட்காந்துருந்தாருன்னா யாராத்துக்கும் போய் கேட்க மாட்டார். ஏன்னா கன்ஃபார்மாக எங்கள் அப்பா போடுவார் தெரியும். அதனால திண்ணைக்கு வந்து பைய வச்சுன்னு உட்காந்துடுவார் சம்மந்தி ஏட்டமா. ராவு வந்தியா இங்கேருந்து வர அப்படின்னு 2 வார்த்தை கேட்பார். எங்கள் அம்மாவை கூப்பிட்டு முதல்ல ராவுக்கு சாம்போடு, அப்புறமா நான் சாப்பிட்றேன் அப்படிம்பார். இது மாதிரி பல பேர்கள் வந்து சாப்பிட்ட காலங்கள்லாம் உண்டு. இப்போ அப்படி இல்லாமல் இல்லையோன்னு சாப்பாட்டுக்குன்னு ஒருத்தர் இடத்துல போய் இப்போ நிற்கல, சாப்பாடு கொடுத்தாலும் பெருசாக லட்சியம் பண்ணுறது இல்லை, பிடிவாதம் பண்ணி கையில் கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ அதுக்கு ஒரு தேவைங்கிறது இப்போ ஏக்கம்ங்கிறது இல்லாத போயிடுது. இப்போ ராமநவமி உற்சவத்திலேயே இப்போ நாளைக்கு அன்னதானம் நடக்க போகிறது. வருஷம் நம்ம ஆசிரமத்தில் ராமநவமி கோகுலாஷ்டமியில் 2000 பேருக்கு குறையாம அத்தனையும் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணி அவா இருக்கிற இடத்துலயே கொண்டு போய் ஆட்டோவில் எடுத்துன்னு போய் கொடுக்குறோம். கொடுத்தா கூட கையை பிடிச்சி இழுத்து தட்டை கையில் கொடுக்க வேண்டியிருக்கு. அன்னதானம் நடக்கிறதுன்னு சொன்னால் ஓடி வந்து வாங்கின்றது போக இப்போ தெருவில் போகிறவால வழிமறிச்சு சத்த வாங்கிக்கோப்பா பிரசாதம் அப்படின்னா அவன் ஏற இறங்க ஒரு தடவை பார்க்குறான், நம்மளை வாங்கிக்கலாமா வேண்டாமான்னு அதை பார்க்குறான், நம்மளை பார்க்குறான். அப்படி இருக்கு. இப்போது அதை பற்றி லட்சியம் இல்லை யாருக்கும். அன்னத்தில் ஒன்றும் லட்சியம் இல்லை, லட்சியங்கள் வேறையாக போயிடுது. நான் சொல்கிறேன், இப்போ 2 தலைமுறை முன்னாடி நம்ம பெரியவாள் எப்படி இருந்தால் நம்ம எப்படி இருக்கோம், இதை நினைக்க வேண்டாமா? பழசம் மறக்கலாமா? பழசம் மறந்துட்டோமானால் ரொம்ப தோஷம் அது. நம்ம அப்பா தாத்தா காலங்கள்லாம் எப்படி இருந்தது? இன்னைக்கு சுவாமி அன்னத்துக்கும் கவலை இல்லை, வஸ்திரத்துக்கும் கவலை இல்லை. நம்ம மலைக்கோட்டை கட்டின்னு இருந்தோமானா அதுக்கெல்லாம் பகவான் பொறுப்பு இல்லை. அடிப்படை தேவை என்னவோ அதுக்கு குறையில்லாத தேக ஆரோக்கியமும் ஆகாரங்களும் வஸ்திரங்களும் இருக்க ஒரு வீடும். நாளைக்கு போய் ஒருத்தர்கிட்ட நின்னாதான் கிடைக்குங்கிறா போல இஞ்சுருத்தி எடுக்கிறா போலையும் சுவாமி வைக்கல. இஞ்சுருத்தி எடுத்தாதான் இன்னைக்கு போஜனம்னு இருந்தார் தேசிகன், புரந்தரதாசர், தியாகராஜ சுவாமிகள், நேற்றுக்கு இருந்த பெரியவாள் பரியந்தம். அன்னைக்கு உஞ்சுருத்தி எடுத்தாதான் இங்கே கூறத்தாழ்வானே, உஞ்சுருத்தி எடுத்தாதான் போஜனம்ங்கிறா போல ஒரு சூழ்நிலையில அவ எளிமையில வாழ்ந்தாள். அது போலையும் இல்லை. நம்ம 10 நாள் வெளியில போலேனாலும் ஆகாரம் இருக்கு, நமக்கு என்ன தேவையோ சுவாமி கொடுத்துருக்கார் அப்படிங்கிற ஒரு கிருபைக்கு மேல இன்னும் என்னதான் வேணும்? பேராசை எதுலையுமே தோஷம். இனிமேலும் கொடுக்க போறா, இது ஒண்டியா கொடுக்க போறார். ராமர் எல்லா பாக்கியத்தையும் கொடுப்பார். ராமனை நம்பின்னு இருக்கோம், ராமாயணம் படிச்சுட்டு இருக்கோமானால், ராமநாமம் சொல்லிட்டு இருக்கோமானால் என்னென்ன பாக்கியங்கள் உண்டோ எல்லாம் கொடுக்க போறார். ஆனா பக்தி பண்றதுக்கு இனிமே பண்ண போறதுக்கு விலை பேசாம பண்ணினதுக்கு அந்த கிருபைக்கு தத்தே அனுகம்பாம் சுசமீக்ஷமானஹா. அவர் பண்ண கிருபைக்கு நான் என்ன பண்ணுவேன்? 10 துளசி எடுத்து ராமாயண மகா ராமபத்ராயண மகான் போடுவேனா? இல்லை ராமநவமி உற்சவத்திலேயாவது அவர் கதைகளை கேட்பேனா? ராமாயணம் எனக்கு தெரியும், ஆனா இப்ப செய்நன்றி காமிக்கிறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பமாச்சே. இப்ப கிஃப்ட்னா கூட என்ன சொல்றா, இல்லாத்துக்காக கொடுக்கல, என்னோட ப்ரெசன்டேஷன் பாரிதோஷிகம், இந்த சந்தோஷத்தை தெரிவிக்கிறதுக்காக ஒரு கிஃப்ட் பாக்ஸ் அப்படிங்கிறா போல. இப்ப எனக்கு ராமாயணம் தெரியும், ராமகதை எனக்கு நன்னா தெரியும், ஆனாலும் இப்ப இது சந்தர்ப்பமாச்சே, ராமநவமி புண்ணிய காலம், பொது துளசி எடுத்து ராமனுடைய சரணத்துல போட்டோம், ராமாயணம் படித்தோம், 10 ஸ்லோகம், கதையை கேட்டோம் ஒரு 1/2 மணி 1 மணி. வேற என்ன பண்ண போறோம் நம்ம? ஒரு கவி சொன்னார், ரத்னாகரம்னு பேரு சமுத்திரத்துக்கு, எல்லா ரத்னங்களும் அங்க விளையறது. பகவானுடைய வாசஸ்தலமோ பார்க்கடலா இருக்கு. பார்க்கடல்ல தான் கௌஸ்துபம் வந்தது, பார்க்கடல்ல தான் கல்பக விருட்சம் காமதேனு எல்லாம் வந்தது.
இவ்வளோ ஐஸ்வர்யம் வந்த பார்க்கடலே அவருடைய சொந்த பிறந்த இடமாக இருக்கு, வசிப்பிடமாக இருக்கு. அவாத்து மாமியோ மகாலட்சுமியா இருக்காள். கொஞ்சம் வசதி இருந்தாலே சொல்லுவா மகாலட்சுமியாட்டம் இருக்கா அவாத்து மாமி அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் பெருமாளுக்கு தாயாரே மகாலட்சுமி, அவாத்து மாமியே மகாலட்சுமின்னு சொன்னா அந்த பெருமாளுக்கு இனிமே நம்ம என்ன கொடுக்க முடியும்? அவர் வாழற இடமோ பரமபதம், அவருடைய கிருஹிணியோ மகாலட்சுமி ரங்கநாயகி, அவருக்கு சேவை செய்யறவாளோ 33 தேவதைகள், வேதங்கள்லாம் மூர்த்திமத்தா ஸ்தோத்திரம் பண்றது. இதுக்கு மேல அவருக்கு செய்யறதுக்கு என்ன இருக்கு நம்ம செய்யறதுக்கு? அப்படி நினைச்சுண்டு செய்ய அந்த பெருமாளுக்கு நம்ம செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை. 10 துளசியை நம்மளோட கிருதஜதைக்காக போடுறோம். 10 துளசியை கொண்டு அவர்கிட்ட கொடுத்தோம், ஒரு பத்மத்தை கொண்டு தாயார்கிட்ட கொடுத்தோம். அவளுக்கு இல்லாததுக்கு இல்லை, நம்மளுடைய கிருதஜதை. குழந்தைய கையில யாராவது ஏதாவது கொடுத்தாலானா, குழந்தை ஒரு பிஸ்கெட்டு கொடுத்தால் யாராவது வெளியிலேருந்து ஒரு மனுஷால்னா அந்த பிஸ்கெட்டை உடனே புட்டு அம்மா வாயில வைக்க. அதுவும் மனசா இருக்கும். சில குழந்தைகள் ஓரமா புட்டு கையில கூட இருக்கான்னு தெரியாது அந்த பாகம், அதை எடுத்து வாயில வைக்கும், தான் வச்சுக்கோன்னுட்டு மிச்ச பிஸ்கெட்டை பிறக்க வாய்க்குள்ள வச்சு. ஆனாலும் அம்மா சந்தோஷப்படுவார். பத்தியா எனக்கும் கொஞ்சம் கொடுத்தது அந்த குழந்தை. சில குழந்தைகள் தானே வாயில போட்டுன்னு. அப்படி இல்லாதபடிக்கு சில குழந்தைகள் அம்மா இந்தா உனக்கும் அப்படின்னு பிண்டு வாயில கொடுக்கறா போல, அந்த நேரத்தில் அந்த அம்மா எவ்வளோ சந்தோஷப்படுறாளோ அதுதான் நம்ம பண்ற பூஜைக்கெல்லாம் பகவான் பண்ற சந்தோஷம். இவ்வளோ ஐஸ்வர்யத்தை கொடுத்தோம், வயசுதி வாய்ப்பை கொடுத்தோம், ஆயுராரோக்கியத்தை கொடுத்தோம், நம்மளை மறக்கல்ல பார்த்தியா அவன் அப்படின்னு நினைக்கிறதுக்காக தான் இந்த ராமநவமி உற்சவம், கோகுலாஷ்டமி எல்லாம் கொண்டாடுறோம். பண்ணவே இல்லையே எல்லாரும் நன்னா இல்லையான்னு கேட்கக்கூடாது. ரொம்ப பேர் நினைக்கவே இல்லையே ராமநவமி என்னைக்கு தான் கார்த்தால தெரியும் சில பேருக்கு. அதுவும் வீக் டேஸில் ராமநவமி வந்தால் ஒரு நாள் லீவு கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமையா வேற போடுத்து இந்த வருஷம். அதனால அதை கூட ஞாபகப்படுத்துமா ரொம்ப பேருக்குன்னு தெரியாது. ஆனாலும் அவள்லாம் நன்னா இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது. நம்மளை நன்றி இல்லாதவாளா இல்லாத பகவான் வச்சிருக்கானே, இந்த நினைப்பையும் பகவான் அவர் தானே கொடுத்துருக்கார். ததாமி புத்தி யோகந்தம்னு ராமநவமின்னு நம்ம மனசுல ஒரு உத்வேகத்தை கொடுத்து ராமாயணம் படிக்கணும், லக்ஷார்ச்சனை பண்ணணும், ராமனுக்கு என்னென்ன பிரீத்தியோ அதெல்லாம் பண்ணணும்னு ராமாயணம் சொல்லணும், ராமகதைகள் கேட்கணும்னு நமக்கு ஒரு ஆசையை கொடுத்துருக்கானே. இதுவும் அவனோட கிருபை. அந்த கிருபையை நினைச்சு பகவானிடத்துல ஆராதனம் பண்ணணும். எந்தை தந்தை தந்தை அழ்வார் சொல்றார், இன்னைக்கு நேத்திக்கு ஆரம்பிச்சது இல்லையே இந்த பழக்கம். இன்னைக்கு நேத்திக்கு ஆரம்பிச்சது ஸ்ரீரங்கம் போற பழக்கம், வைத்தீஸ்வரன் கோவில் போற பழக்கம். கோவிலுக்கு போனா நினைக்கணும், இந்த பெருமாள் எத்தனை தலைமுறை நம்ம பெரியவாளெல்லாம் பார்த்துருப்பார். அவர் திருப்பதிக்கு மலையேறி போறோம்னு சொன்னா இன்னைக்கு ஆரம்பிச்சுதா இந்த பழக்கம்? நம்ம தாத்தா கட்டினாரா திருப்பதி கோவில்? தாத்தாவோட மச்சினர் கட்டினாரா ஸ்ரீரங்கம் கோவில்? ஆறு கட்டினால் எத்தனை தலைமுறையாக இருக்கு, எத்தனை தலைமுறை கண்டிருக்கார் இந்த பெருமாள்லாம். எந்தை தந்தை 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 தந்தைக்கும் முந்தை வானவர் கோனொடும் சிந்து பூமகும் திருவெங்கடத்து அந்தமில் புகழ்கார் எழில் அண்ணலே அப்படிங்கிறார் திருவாய்மொழியில ஆழ்வார். அப்பா, என்னுடைய அப்பாவுக்கு அப்பா எனக்கே ஒரு வேகம் இருக்கு, திருப்பதி போகணும், ஸ்ரீரங்கம் போகணும், பூரி ஜெகநாதம் போகணும்னா இந்த வேகம் எங்கேருந்து வந்தது? எங்க அப்பாட்டேருந்து வந்தது. ரத்தத்துல அவள்கிட்ட இருக்கிறது தான் அது நமக்கு ஜீன்ல வருதுன்னு சயின்ஸ் கூட சொல்றது. எந்தை தந்தை 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 தந்தைக்கும் அப்படிங்கிறார். இதுக்கு மேலேயும் சொல்லுவார் ஆழ்வார், ஆனாலும் மேல சொல்லணுங்கிறதுனால ஒரு அளவோடு நிறுத்திக்கிறார். எந்தை தந்தை தந்தை எந்தை தந்தை 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 தந்தைக்கும் அப்படிங்கிறார். இந்த தலைமுறை எப்போ ஆரம்பிச்சது தெரியாது. இன்னைக்கு நம்ம இருக்கோம், நம்ம பையன் இருக்கான்னு தெரியும். தந்தைன்னு ஆரம்பிச்சோமானால் எனக்கு ஒரு தந்தை, என் தந்தைக்கு ஒரு தந்தை, தந்தைக்கு ஒரு தந்தை, தந்தை தந்தைக்கும், இப்படி தலைமுறையாய் வழிபடுற தெய்வம். ஆகாசத்திலேருந்து தேவர்கள்லாம் வழிபடுற தெய்வம். முந்தை வானவர் கோனோடும் தேவதைகள்லாம் ஆராதிக்கிற தெய்வம். திருவேங்கடத்துல இருக்கிற தெய்வம் அப்படிங்கிறார் ஆழ்வார். அண்ணலே இப்படி தலைமுறையா தடுத்தாட்கொண்டு தலைமுறையா அனுகிரகம் பண்ற தெய்வமே அண்ணலே அப்படிங்கிறார். அப்படி ஒரு வழிபாடு இந்த பகவானுக்கு ஒரு கிருதஜதை தான் இந்த ராமநவமி உற்சவங்கள்லாம். பகவானை நம்ம மறக்கல்ல அப்படிங்கிறதுக்காக தான் 10 ராமநாமா சொல்றது, 10 துளசியை பகவானுக்கு அர்ச்சனம் பண்றது. ராமநவமியில ராமாயணம் படிக்கிறது முக்கியமாக நவாகம். லக்ஷார்ச்சனை பண்ணுவாள்.
அகண்ட நாமம்னு சில இடங்கள்ல ஒரு நாள் முழுக்க ராமா 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 ராமான்னு இன்னைக்கு கார்த்தால ஆரம்பிச்சு நாளை கார்த்தால பர்யந்தம் ராமநாமத்தினால வழிபடுறது. சில இடங்கள்ல சீதா கல்யாண அஷ்டபதியே ராமாஷ்டபதியே பாடி பவலிம்புலாம் பாடி சீதா கல்யாணங்கள்லாம் திவ்யநாமங்கள்லாம் பண்ணி சீதா கல்யாணமாக கொண்டாடுவாள். ராமனுக்கு பல வேத பாராயணங்கள் நடத்தி ராமமந்திர ஹோமங்கள்லாம் கூட பண்ணுவாள். இன்னைக்கு நம்ம ஆசிரமத்துல 1000 தாமரை பூனாலே ராமமந்திர ஹோமங்கள்லாம் நடந்தது. ராமாயண நவாகம் பண்ணினா சில ராம மந்திரங்கள் சொல்லியிருக்கால், அதால பகவான் ஆராதிக்கணும்னு இன்னைக்கு நம்ம ஆசிரமத்துல அதுவும் நடந்தது. 1000 தாமரை பூனாலே ராமனுக்கு ரொம்ப பிரீதியாக பெரியவாள்லாம் பண்ணிட்டு வந்தது தான். புதுசா நம்ம ஒன்றும் ஆரம்பிக்கல. ஏதோ ஒரு விதத்துல பகவானுக்கு நம்ம நம்ம கடனை செலுத்தற தேவகடன், பித்ருக்கடன், ரிஷிகடன்னு பல கடன் இருக்கு. நமக்கு தெரியாமலே வாழ்ந்துன்னு இருக்கோம். தேவ பித்ருகாரியாபியான் அப்பிரமதிதவ்யம். வேதம் சொல்றது தெய்வத்தை மறந்துடாதே, தெய்வ கடனை எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோ, பித்ருக்கள் கடனை ஞாபகம் வச்சுக்கோ. வியாசர் சொன்னார் மனுஷ கடன் கூட இருக்குன்னா, தேவ ரிஷி பித்ருக்கடன் தான் வேதம் சொல்றது. தஸ்மாத் பிராமணஹ ஜாயமானோ வை பிராமணஹ திரிபுர்நவாஜாயதே பிரம்மச்சர்யேன ரிஷிभ्यः யஜ்ஞேன தேவேभ्यः பிரஜயா பித்ருभ्यः தஸ்மாதநர்ணஹ. வேதாத்தியனம் பண்றதுனால ரிஷி கடன் போறதுதான், சோமயாகாதி யஜ்ஞங்கள் பண்றதுனால தேவகடன் போறதுதான், புத்திரனை அடைகிறதுனால பித்ருக்கடன் நிவர்த்தியாரதான். 3 கடனையும் நிவர்த்தி பண்ணிக்கணும், அப்பதான் கடன் இல்லாதவனா ஆவான் அப்படின்னு வேதம் சொல்றது. பிறந்தவாள் பிறக்கிறதையே 3 கடனோடு பிறக்கிறார். ரிஷிகடன், தேவகடன், பித்ருக்கடன். வியாசர் சொன்னார் 4வதா ஒரு கடன் இருக்கு, மனுஷ ரிணம்னு ஒரு ரிணம். என்ன கருணாமூர்த்தி பாருங்க. நம்ம வாழ்நாள்ல நம்மளுடைய காலத்துல நம்ம கண் முன்னாடி யாராவது கஷ்டப்பட்டாலானால் கருணை செய்யணும். ஒரு 10 பேருக்கு வாழ வைக்கணும். அதுவும் நம்மளோட கடன் விட்டா. படிக்க சக்தி இருக்காது சில குழந்தைகளுக்கு, அப்பா அம்மாவுக்கு வசதி இருக்காது, இல்லை அப்பா இல்லாத குழந்தையா, தாய் தர்மம் இல்லாத குழந்தையா போயிடும். அதுக்கு நம்மளால முடிஞ்சது அன்ன வஸ்திரங்கள் கொடுத்து படிக்கிறதுக்கு உபகாரம் பண்றது, விவாகம் பண்ணி வைக்கிறது, உபநயனங்கள் பண்ணி வைக்கிறது. எங்க தாத்தா நூற்றுக்கணக்கான பேருக்கு விவாகம் உபநயனங்கள்லாம் பண்ணி வைப்பார். நாராயண தீட்சிதர், வடகுடி நாராயண தீட்சிதர். அவர் யஜ்யம்னு சொன்னாலே ஒரு 10 தர்மோபநயனமாவது இருக்கும். அவர் ஆத்துல ஒரு கல்யாணம்னு சொன்னாலே, எங்க தாத்தா ஆத்துல கல்யாணம்னா உடனே 4 சாமானிய குடும்பத்துக்கும் அவளுக்கும் விவாகம் பண்ணி வைப்பார். முகூர்த்த புடவை வேஷ்டி வாங்கி கொடுத்து, ஸ்ரீமங்கல்லையும் எங்க தாத்தா செலவுலேயே வாங்கி கொடுத்து, அதே பந்தல்லையே அவளுக்கு தனியா சாப்பாடு செலவு பந்த செலவு இல்லாம இருக்கும்னு கிராமங்கள்ல பந்த போட்டு தானே அந்த காலத்துல கல்யாணங்கள் பண்ணுவார். பொண்ணை அழிச்சுனுவா புள்ளை அழிச்சுனுவான்னு சொல்லிவிட்டு எங்க தாத்தாவே சீதா கல்யாணத்துல அங்கங்க வர வேஷ்டி புடவைகளை கொடுத்து, ஸ்ரீமங்கல்யமும் தாத்தாவே பண்ணி கொடுத்து, விவாகம்னா அன்னைக்கு அதுதான் தேவையா இருந்தது. ஒரு ஸ்ரீமங்கல்யம், ஒரு புடவை வேஷ்டி, ஒரு பந்தல், சாப்பாடு போடணும். அது தாத்தாவே ஆத்து கல்யாணத்தோட கூட. ஒரு கல்யாணம் கூட எங்க ஆத்துல தர்ம கல்யாணம் இல்லாத கல்யாணமே கிடையாது எங்க தாத்தா காலத்துல. யஜ்யங்கள்லையும் ஒரு யஜ்யத்துல கூட தர்மோபநயனம் இல்லாத யஜ்யம் கிடையாது. குறைச்சலா ஒரு 10 பேருக்காவது தர்மோபநயனம். பேரனுக்கு பூனல் போடுறாருன்னா உடனே 10 குழந்தையில பிடிச்சி பூனல் போட்டு. அதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக இல்லை. இந்த காலம் போல பேப்பர் இதெல்லாமும் யூடியூப் எல்லாமும் கிடையாது. பகவானுக்கு பிரீத்தியாக செய்யணும்னு எங்க தாத்தா அப்படி எல்லாம் பண்ணிட்டு வந்ததுதான் நமக்கெல்லாம் வாஜபேயி பர்யந்தம் சித்திச்சிருக்கு. 10000 பேருக்கு அன்னதானங்களோட வாஜபேயங்கள்லாம் பண்ணார் 65ல. எங்க தாத்தா 1965ல. அவளுடைய அந்த ஸ்ரத்தை, அவளுடைய அந்த ஒரு தர்மத்துல உள்ள நிஷ்டை தான் நமக்கெல்லாமும் அந்த யஜ்யங்கள்லையும் நல்ல காரியங்கள்லையும் ஒரு பிரவൃத்தி ஏற்படுறது. பெரியவாளுக்கு இல்லாம நமக்கு எப்படி வரும்? புதுசா வரும். நம்ம என்ன பிரகலாதனா, கர்ப்பஸ்ரீமானா? நமக்கே நம்மளை தெரியாதா? அந்த கிருதஜதைக்காக தான் ராமநவமி உற்சவம். நேற்றைய தினம் சுவாமி சித்திரகூடத்துல சௌக்கியமாக வசிக்கிறாள்னு கதை. தாத்தோக்தியா யாத்து காமஹ வனமனுஜவதூ சயுதச்சாபதாரஹ பௌரான் ஆருத்ய மார்கே குஹநிலயகதஹ த்வம் ஜடா சிரதாரி நாவாசந்தீர்ய கங்கா மதிபத விபுனஸ்தம் பரத்வாஜமாராதி நத்வா தத்வாக்கிய ஹேதோஹோ அதிசுகமவசன்னி சித்திரகூட்டே
கிரீந்திரே. சித்திரக்கூடத்துல சீதையோட லக்ஷ்மணனோட மந்தாகினியில ஸ்நானம் பண்ணிண்டு ஜஜாப பரமம் ஜாப்பியம் அப்படிங்கிறார் வால்மீகி. மகாமந்திரங்கள் எல்லாம் ஜபிச்சுட்டு இருக்காளாம் சுவாமி ராமர். காயத்ரி முதலிய மந்திரங்கள் எல்லாம், மந்திரங்களை ஜபிக்கணும், நாமத்தை ஜபிக்கணும். என்னோட குரு சொல்லுவார், எல்லா மதத்தினுடைய புஸ்தகத்தை வச்சுட்டே ஜபத்தை சித்தாந்தம் பண்ணுவேன் நான் அப்படின்பா. ஜபம் பண்ணணுங்கிறது ரொம்ப அவசியங்கிறத ஏதோ ஹிந்து மதம் மந்திரசாஸ்திரத்தை வச்சுட்டு தான் இல்லை, பைபிளை வச்சுட்டும் சித்தாந்தம் பண்ணுவேன், குர்ஆனை வச்சுட்டும் சித்தாந்தம் பண்ணுவேன், பௌத்த புஸ்தகத்தை வச்சுட்டும் சித்தாந்தம் பண்ணுவேன். ஜபம்ங்கிறது ரொம்ப அவசியம். அது மந்திரமோ நாமமோ சொல்லிகிட்டே இருக்கான் பகவான் நாமத்தை. எல்லா ஆழ்வார்களும், எல்லா நாயன்மார்களும், எல்லா ரிஷிகளும் எல்லா பெரியவாளும் சொல்லியிருக்கால் நாம மகிமையே. சுவாமி மகாமந்திரங்கள் எல்லாம் மந்தாகினி தீரத்துல ஜபிச்சுண்டு ஜஜாப பரமம் ஜாப்பிய ரங்கநாதனை நினைச்சுண்டு பொழுதுபோக்கின்னு இருக்கால். இங்க இக்கரையில கரையில எதிர்பார்த்துட்டு இருந்தாராம் சுமந்திரர் 3 நாளைக்கு அகோராத்திரம் ஆகாரம் இல்லாம. ஒரு கால் தண்டகைக்கு போன சீதைக்கோ லக்ஷ்மணனுக்கோ இல்லை ராமனுக்கோ முடியல, ஏதோ பிதிருவாக்கியம்னு வந்தோம், ஏதோ ஒரு வேகத்தில் கிளம்பி வந்துட்டோம், இங்கெல்லாம் 1 நாள் 2 நாளைக்கு மேலே இருக்க முடியும்னு தோணல ராமா. காட்டு ஈக்கெல்லாம் கடிக்கிறது, கொசு கடிக்கிறது, ஃபேன் இல்லை, இங்கே எப்படி தரையில் மரத்தடியில் படுத்துக்கிறதுன்னு ஏதாவது சீதையோ லக்ஷ்மணனோ அண்ணா உங்களுக்கு தாங்காதுன்னு மனசை மாற்றி ஒரு கால் திரும்பி வந்தாலானா நம்ம தேர வச்சுட்டு இருப்போம் ரெடியா, திருப்பி அயோத்திக்கு அழிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு ஒரு 3 நாளைக்கு காத்துட்டு இருந்தாராம் குஹன். குஹனோட கூட இந்த சுமந்திரர், குஹனும் சுமந்திரருமா கங்கை கரையில அப்படி போக்குவரத்துல இருக்கக்கூடிய பாதச்சாரிகள் எல்லாம் கேட்டால் பிரயாக போனார், அப்புறம் அங்கேருந்து பரத்வாஜாசிரமம் போனார், அப்புறம் சித்திரக்கூடத்துல உடஜம் போட்டுனுட்டார், ராமன் சீதையோட அங்க சௌக்கியமா இருக்காருன்னு கர்ணாகர்ணியா காதுல விழுந்தது பாதச்சாரிகள் மூலமா. இனிமே ராமன் வரமாட்டா, உடஜங்கள்லாம் எப்ப போட்டுனுட்டாலும் அங்கேயே இருந்துட போறாள்னு தீர்மானம் பண்ணிண்டு குஹன்ட்ட சொல்லிண்டு, ஆகாரம் இல்லையா 5 நாள் ஆறுதான் சுமந்திரர், ஒரு மந்திரி, உடம்பெல்லாம் புழுதியா இருக்கா, அங்கேருந்து திரும்பி வரா. 2 யாமம் தாண்டி அயோத்தி எல்லைக்கு வந்தவர், ராத்திரி அஸ்தமிக்கட்டும் 2 யாமம் ஆகட்டும், பகல்ல தேர்ல போனோமானா ஜனங்கள்லாம் சூழ்ந்து விடுவாள், ராமனை கொண்டு விட்டுட்டு என்ன காரியம் உனக்கு, அயோத்திக்கு திரும்பி வந்து அப்படியே ராமனோடு போக வேண்டியதானே, இல்லை ராமனை சமாதானம் பண்ணி அழிச்சுன்னு வர வேண்டியதானேன்னு ஏதாவது ஜனங்கள் கேட்பாளே, நான் என்ன பதில் சொல்லுவேன்னு அஸ்தமிச்சு 1 யாமம் 2 யாமம் ஆகட்டும், ஊர் அடங்கட்டும், உள்ள போவோம்னு அயோத்தி சரையு எல்லையில இருந்தவர் உள்ள வரா. தேவராஜ ரதம் திருஷ்டுவா வினா ராமமிஹாகதம் துக்காதி அஸ்ருமுக சர்வாஹ ராஜமார்க கதோ ஜன. தசரதரோட தேரும் அந்த குதிரையும் வரத்தையே அந்த சப்தங்கள்லாம் தெரியுமா, இந்த தேர்ல வர மணிகள், அந்த குதிரைகள் காலடியிலேருந்து கிளம்புறதான சப்தங்கள் எல்லாம் ஜனங்கள் அறிவாலாம். இப்போ கூட கார் சத்தத்தை வச்சுட்டு சொல்றாளோனோ இந்த கார் வருதுன்னு, ஹாரனை வச்சுட்டு, ரயில் போனா அந்த சத்தத்தை வச்சுட்டு ரயில் போறதுங்கிற மூணு. அதுபோல அயோத்தியா ஜனங்களுக்கு தசரதருடைய தேர் தெரியுமாம், தங்க தேர், அதுல கட்டியிருக்கிற மணி சப்தங்கள் எல்லாம் ஓடி வந்துருத்தான் வாசல்ல. தேவராஜ ரதம் திருஷ்டுவா, எட்டி எட்டி பார்க்கலாம் தேர்ல சீதை இருக்காளோ, லக்ஷ்மணன் இருக்காளோ, ராமன் இருக்காரோன்னு. வினா ராமமிஹாகதம், ராமாதிகள் இல்லாத வெறுந்தேரை ஓட்டின்னு வரார் சுமந்திரன்னதும், ராமன் கிளம்பி போறதே எப்படி கூக்குரல் வச்சாலோ அது போல 10 மடங்கு ஜனங்கள் கூடி சத்தம் போடுறாளாம், அழறாளாம் வீதியில. துக்காத்து அஸ்ருமுக சர்வாஹா, அஸ்ருன்னா கண்ஜல், கண்ணெல்லாம் குளமாயி துக்காத்து அஸ்ருமுக சர்வாஹா ராஜமார்க கதோ ஜனஹா, ராஜமார்க்கத்திலே ஜனங்கள்லாம் இப்படி கூடி அழறா. எல்லாரும் பிரியம் வச்சிருக்கணுமானால் அந்த அவதாரம் எப்படி இருந்திருக்கணும், அந்த ராமாவதாரம். நேர தசரதரோட அந்தப்புறத்துக்கு போறார். கௌசல்ய அந்தப்புறத்துல இருக்காள்னு கேட்டு, ராஜா து ரஜசா சூதம் துவஸ்தாங்கம் சமுபஸ்திதம் அஸ்ருபூர்ணமுகம் தீனம் உவாச்ச பரமார்த்தவதி. உடம்பெல்லாம் புழுதியா, ரஜஸ்ன்னா புழுதி,
ராஜா து ரஜசா சூதம். ஒரு மந்திரின்னா இப்போவும் ஏர்போர்ட்ல பாக்குறோம், அங்கங்க ஏதாவது கண்ணில் பட்டாலானா எப்படி போறா வெள்ளையும் சொல்லையுமா. பொட்டியை கூட அவ தூக்குறது இல்லை, அது தூக்குறதுக்கு ஒரு ஆளுக்கு டிக்கெட் போட்டு கூட அழிச்சுன்னு போறா. அங்கங்க அப்படியே கண்ணில் படுறது பார்க்குறோம், டிவியில பார்க்குறோம், ஏர்போர்ட்ல பார்க்குறோம். மந்திரின்னா எப்படி இருக்கா. ஆனா ஒரு மந்திரி தலையிலேருந்து கால் பரியந்தம் புழுதியாம், வஸ்திரங்கள்லாம் அழுக்கடைஞ்சிருக்கான், சாப்பிடாம 5 நாளா அழுது அழுது முகங்கள்லாம் வாடி இருக்கான். சுமந்திரர் தசரதர் பார்க்கிறார், சுமந்திரா என்ன அடையாளமே தெரியலையேடா ஒண்ணு. ராஜா து ரஜசா சூதம் துவஸ்தாங்கம் சமுபஸ்திதம். எழுதாப்புல அஞ்சலி பண்றார். அஸ்ருபூர்ண முகம் தீனம், குறையோட கூட கண்ணால கண்ணீர் விட்டுண்டு உவாச்ச பரமார்த்தவது. சுமந்திரரை பார்த்ததுமே அழுக 2 மடங்கு ஆயிடுதான் தசரதருக்கும். கொனுவத்ஸ்யதி தர்மாத்மா விருக்ஷமூலமுபாஸ்ருதः ஆசீதம் சயிதம் புக்தம் சூதராமஸ்ய கீர்த்தய ஜீவிஷ்யாம்யஹமேதேனே யயாதிரிவ சாதுஷு. சுமந்திரா, தர்மத்தை நம்பின வாளுக்கு கஷ்டம் வராது வராதும்பாலே, என் பிள்ளைக்கு தர்மத்தை தவிர வேற ஒன்றும் தெரியாதேடா சுமந்திரா. அந்த தர்மாத்மாவான ராமனை கங்கை கரையில எந்த மரத்தடியில அனாதையா விட்டுட்டு வந்தேன். கொனுவத்ஸ்யதி தர்மாத்மா விருக்ஷமூலமுபாஸ்ருதா. எந்த மரத்தடியில விட்டுட்டு வந்தேன். தர்மமே உருவான ராமனை அவன் எங்க சாப்பிட்டான், எங்க படுத்துட்டான் எல்லாம் எனக்கு சொல்லு. ஆசிதம் சயிதம் புக்தம் சூதராமஸ்ய கீர்த்தயா. சூதா, அந்த ராமனை பத்தியே எனக்கு பேசி, இல்லைன்னா எனக்கு உயிர் போயிடும். ஜீவிஷ்யாம் யகமே தேனே. ராமனை பத்தி பேசினாதான் கொஞ்சம் உயிர் இருக்கும் எனக்கு. யயாதிரிவ சாதுஷு. சாதுக்களால யயாதி எப்படி உஜ்ஜீவிக்கப்பட்டானோ, யயாத்தின்னு ஒரு ராஜா, மகாபாரதத்துல இந்த கதையெல்லாம் இருக்கு, பாகவத பாரதாதி கிரந்தங்கள்ல. சாதுக்களால் அவன் உஜ்ஜீவிக்கப்பட்டான்னு இருக்கு. அதுபோல யயாது எப்படி சாதுக்களால் ரட்சிக்கப்படுறானோ சூதா, அதுபோல நீ ராமனை பத்தி பேசிதான் நான் ஜீவிக்கணும், இல்லைன்னா எனக்கு உயிர் போயிடும் போல இருக்கு சுமந்திரா. ஜீவிஷ்யாம் யகமே தேனே யயாதிரிவ சாதுஷு. அன்பு வச்சவாளை பத்தி அப்படி இருக்குமா, அவளை பத்தியே பேசிட்டு அவள் நினைச்சுட்டு சாப்பிட்டாரா தூங்கினாரா இதே நினைவு, பிறண்டு படுத்தாலும் அதே நினைவா இருக்கு. யாரிடத்துல அன்பு இருக்கோ அது ரொம்ப அத்தியாவும் போயிடும் சமயத்துல. ரொம்ப அதுவும் இப்பெல்லாம் ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் பேசினாலும் துக்கம், பேசலைனாலும் துக்கம். ஃபோன் எடுக்கலைனாலும் ஐயோ என்னாச்சோ தெரியலையே பையன் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறானே. ராத்திரி 12 மணிக்கு உட்காந்துருக்கா அம்மா, என்னமோ ஃபோன் எடுக்கலையே என்னன்னு தெரியல. இப்பெல்லாம் நான் நினைப்பேன், இந்த ஃபோன்னு ஒன்று கண்டுபிடிச்சதுனால தானே இந்த கஷ்டம். ஃபோனே இல்லாத காலங்களில் இந்த சிரமம், இந்த துக்கம் இல்லையோன்னு அந்த அப்பா அம்மாவுக்கு. ஃபோனை எடுத்து பேசினாலும் துக்கம், ஃபோனை எடுக்கலைனாலும் துக்கம். நாளுக்கு நாள் வஸ்துக்களை அதிகமாக்கிண்டு விவகாரங்கள்ல இதனாலெல்லாம் என்ன கிடைக்கிறது நமக்குனால் துக்கம்தான் மீற. ஃபோனே இல்லைன்னா எங்கேயோ சாப்பிட்டா எங்கேயோ சௌக்கியமா இருப்பான் பையன் நினைச்சுட்டு இருப்பா. இப்போ வேளா வேலைக்கு கவலைப்படுறாள், ஃபோன் பண்ணி சாப்பிட்டியா சாப்பிட்டியா, தூங்கினியா தூங்கினியா, இதே கவலை. பகவானை நினைக்க ஒரு நாழி இல்லை, ஒரு பொழுது இல்லை, சஹஸ்ரநாமம் சொல்ல முடியல. சுவாமி நேதிக்கு சொல்லிட்டு போறாள் கௌசல்யிட்ட, அம்மா எனக்காக ரங்கநாதனை ஆராதி, உனக்காக இல்லைன்னாலும் நான் நன்னா இருக்கணும்னாது ஆராதி, பகவானை மறந்துடாதேன்னு சொல்லிட்டு போறாள். அந்த ஒரு விவேகம் ராமாயணத்திலேருந்து நம்ம கத்துக்க வேண்டாமா? ஒரு வேளைக்கு 2 வேளையா சஹஸ்ரநாமம் சொல்லுவோம். சுவாமி நன்னா வைப்பார் குழந்தையிலேன்னு அப்படி பகவான் பக்கம் திரும்பணும். திரும்பாத்துக்கு என்னென்ன உண்டோ எல்லா வித வழிகளையும் பிடிச்சிக்கிற பகவானை நினைக்காம இருக்க. இல்லை நான் நினைக்கிறேனேன்னால் நினைக்கிறதுக்கு அடையாளம் செயல்ல இருக்க வேண்டாமா? எனக்கு ரொம்ப பிரியம் உண்டு, காஃபி மாத்திரம் சேர்த்த நீங்களே போட்டு கொடுத்துருங்க, குக்கரும் முடிஞ்சா நீங்களே வச்சிருங்க, எனக்கு ஆனால் ரொம்ப பிரியம் உண்டுன்னு சொல்லிட்டு இருந்தால், ஆனால் பிரியம்ங்கிறது செயல்ல தானே இருக்கணும். செயல்பாட்டில் இல்லாத வெறும் பிரியம் பிரியம்னு சொல்றது சொல்லுல என்ன இருக்கு? பகவானை நினைச்சுட்டு இருக்கோம்னு சொன்னால் ஏதோ அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பார், பாராயணம் பண்ணிட்டு இருப்பார், நமஸ்காரம் பண்ணிட்டு இருப்பார், கதை சொல்லிட்டு இருப்பார், பகவானை நினைச்சுட்டு இருப்பார், கதை கேட்டுட்டு இருப்பாள்னு ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கார். வீழ்ச்சிட்டு இருக்கிற நேரம், தூங்குற நேரம் விட்டுடுங்கோ. துர்லபம் மானுஷம் ஜென்மா ததபி அத்ருவம் அர்த்ததம். பிரகலாத சுவாமி சொல்றார், கிடைக்குமாடா மனுஷ ஜென்மா,
அதுவும் நன்னா இருக்கிற காலம்ங்கிறது எத்தனை காலம்? கை கால்லாம் நன்னா இருந்து ஆனுகூல்யமாய் பகவானை நினைக்கிறதுக்கான ஆனுகூல்யம் ரொம்ப குறைச்ச அந்த நாளைக்கு நிறைய பகவானை நினைக்கணும், நல்ல புஷ்பங்கள் எடுத்து அர்ச்சிக்கணும், நல்ல ஸ்தோத்திரங்களை படிக்கணும், ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரேன்னு சக்தி இருக்கிறதையே அலறணும். ஜீவிஷ்யாம்யகமே தேனே யயாதிரிவ சாதுஷு. பகவான் மறைஞ்ச பொழுதிலும் ராச பஞ்சாத்தியாயிலே கோபிகைகள் சொல்றால் அவன் மறைஞ்சாலும் நாங்க உயிர் பிழைப்போம். எப்படி பிழைப்போம்னால் தவ கதாமிருதம் கிருஷ்ணா தப்த ஜீவனம் கவிபிரீடிதம் கிருஷ்ணா கல்மஷாபகம். உன்னுடைய கதைகளையே பாடின்னு இருப்போம், உன்னை நினைச்சுட்டு இருப்போம். நீ எப்படி எங்களை பார்த்தா சிரிப்பே, எப்படி கண்ணால ஓர கண்ணால பார்ப்பேன்னு பிரஹசிதம் பிரியே கிருஷ்ணா பிரேம வீக்ஷணம் விஹரணம் சதே கிருஷ்ணா தியான மங்களம் ரஹசி சம்விதோ கிருஷ்ணா யா ஹிருதி ஸ்பிருஷா குஹகனோ மனஹா கிருஷ்ணா க்ஷோபயம் திஹி. உன்னையே நினைச்சுன்னு இருக்கோம், கானத்தை பாடின்னு இருக்கோம், அதனால உயிர் பழிச்சிருக்கோம் அப்படிங்கிறாள் கோபிகை. பிரேமையோட அடையாளம் அது. இங்க தசரதர் சொல்றார், ராமனை பத்தியே பேசின்றது. சூதா அவன் எங்க சாப்பிட்டான், எங்க உட்காண்டான், எங்க தங்கினான். ஆசீதம் சயிதம் புக்தம் சூதராமஸ்ய கீர்த்தயா ஜீவிஷ்யாம்யஹமே தேனே யயாதிரிவ சாதுஷு. சுமந்திரரும் உங்களுக்கு செய்தி சொன்னார், கௌசல்யக்குன்னு சொன்னார்னு சொல்லி கௌசல்யக்கு சொன்னதெல்லாம் சொல்லி, அப்புறம் சீதை என்ன பண்ணினான்னால் மகாலட்சுமி அவளால் பேச முடியல, அவள் அழுது நான் பார்த்ததே இல்லை ராஜன்னே, ஓடத்தில் கிளம்பி போகிறதே என்னை பார்த்து பார்த்து அழுதாள். லக்ஷ்மணன் என்ன சொன்னா அதை சொல்லுன்னார். சுமந்திரர் சொன்னார் அது வேண்டாமேன்னார். இல்லை அதையும் சொல்லணும், எதா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுன்னால், இனிமே தசரதர் எனக்கு அப்பா இல்லைன்னு சொல்லிடுன்னு சொன்னார். எனக்கு இனிமே அப்பா அம்மா மாதா பிதாச்ச பந்துஷ்டே எல்லாம் பிதாச்ச மம ராகவா யோமே பிராதா பிதா பந்து எல்லாம் எனக்கு ராமன் தான், ராமனுக்குன்னு தான் நான் வாழ போறேன், இனிமே அவர் எனக்கு உறவு இல்லைன்னு சொல்லிவிடு அப்படின்னு சொன்னார்னால் சந்தோஷம்தான் பட்டார் தசர். புள்ள வச்சா கூட அப்பா சிரிச்சுட்டே இருப்பா, அவன் வச்சா கூட என்ன நம்ம உள்ளதானே, நம்மள்டேருந்து வந்தது தானே அது. இதே வெளியில எழுத்தாத்து பையனோ கோடியாத்து பையனோ வச்சார்னா பலார்னு அரைஞ்சு விடுவார், வரட்டும் சண்டை, அப்புறம் அவாத்துக்காராலோடன்னு அரைஞ்சு விடுவார். தம் பையன்னு சொன்னா பொறுத்துப்பா. ஒரு இந்த ஜென்மத்தில் உள்ள சம்பந்தம் பித்ருபுத்திரருக்கே இவ்வளவு பொறுக்கறையிலே சதாசிவ பிரம்மேந்திரால் சொல்றாள், பரமேஸ்வரா உனக்கு எனக்கு எத்தனை ஜென்ம சம்பந்தம், நான் பண்ற தப்பெல்லாம் நீ பொறுத்துக்கணும் அப்படின்னு அபராத க்ஷமாபணம். பிதா யதா ரக்ஷதி புத்திரமீஷே ஜகத் பிதாத்வம் ஜகத சகாய கிருதாபராதம் தவ சர்வ காரியே கிருபாநிதே மாம் சிவபாஹி சம்போ. பிரம்மேந்திராலோட ஸ்தோத்திரம் இது. ஒரு அப்பா எத்தனை தப்பு பண்ணினாலும் சீங்கிறான் தூங்குறான் பையன், என்ன பண்ணுவேன் தெரியுமா ஒன்னுங்கிறான். எனக்கு தெரிஞ்ச என் கிராமத்துல ஒரு பையன் கல்யாண மாலை அவனுக்கு அருவாள் எடுத்து இப்போ எங்க அப்பா நான் வெட்ட போறேன் அப்படின்னு கத்துவான். எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணல அவர் அருவாள் எடுத்துன்னு நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா அம்மா, அவர் திண்ணையில உட்காந்து சிரிச்சுன்னு இருப்பார். பிதா யதா ரக்ஷதி புத்திரமீஷே ஜகத் பிதா துவம் ஜகத சகாயா. ஒரு அப்பா எத்தனை தப்பு பண்ணாலும் அபராதம் பண்ணாலும் புள்ள பண்ற தப்பை பொறுத்துண்டு அந்த பிள்ளைக்கு எது க்ஷேமமோ அதை பண்றாரு இல்லையா. இவ்வளவு திட்டுறானேன்னு எந்த அப்பாவாவது கோவில் குளத்துக்கு சொத்தை எழுதி வச்சுட்டு போறாரா? அந்த பையன் பேர்ல தான் உயிரை எழுதி வச்சுட்டு போறார். அவன் நன்னா இருக்கணும், நாளைக்கு நம்ம போனா கூட அவனுக்கு ஒரு கஷ்டம் வரக்கூடாதுன்னு தானே பார்த்து பார்த்து இருக்கிறதையும் பண்றார், போனாலும் பண்றார். பிதா யதா ரக்ஷதி புத்திரமீஷே. ஒரு இந்த ஜென்ம சரீர சம்பந்தம் ஒரு அப்பா பிள்ளையே இப்படி பண்ணாலானால் ஜகத் பிதாத்வம் ஜகத சகாயா. பரமேஸ்வரா நீ ஜெகத் பிதா இல்லையா, உன்னோட குழந்தைகள் இல்லையா நாங்கள்? அதனால சிவபூஜைன்னு நான் ஆரம்பிச்சு பாக்கெட் பாலை உன் தலையில விட்டுருந்தாலும், பூஜை பண்றேன்னு பானத்தெல்லாம் கீழே போட்டு உருட்டினாலும், உன்னை கீழே போட்டு மேலே போட்டு பூஜை பண்ணினாலும், சந்தனம் பண்றேன்னு பம்பரக்கட்டையை எடுத்து விட்டாலும் எல்லாத்தையும் நீ பொறுத்துக்கோ. கிருதாபராதம் தவ சர்வ காரியே. இன்னைக்கு ஒரிஜினல் சந்தனம் எங்க இருக்கு?
ஒரிஜினல் எதுவுமே கிடையாது, எல்லாமே டூப்ளிகேட்டு தான். டூப்ளிகேட்டுக்கு தான் மவுசா இருக்கு இந்த காலம். ஒரிஜினலா இருக்கிறது எங்கேயாவது ஒரு ஓரமா ஒதுங்கிட வேண்டியதுதான். அது பெருசா மார்க்கெட்ல விளம்பரமும் கிடையாது, ஒரிஜினலுக்கு பெருசா அதுக்கு ஒரு மதிப்பும் கிடையாது, ஜனங்களுக்கு அதுவும் தேவையும் இல்லை. போலியா இருக்கிறது தான் போலி உலகம், போலி ஜனங்கள், போலி வாழ்க்கை. போலிக்கு தான் அதனால அந்த கூட்டத்தில் அதுதானே மதிப்பு. கிராமத்துல சொல்லுவா, வஸ்திரம் இல்லாத ஊர்ல கோமணம் கட்டினவன் பைத்தியங்காரம் அப்படின்பா, ஆடை இல்லாத ஊர்ல கோமணம் கட்டினவன் பைத்தியம் அப்படின்பா. அதுபோல போலி உலகமா போயிடுது. அதனால போலி சந்தனம், போலி பால், என்னென்ன உண்டோ எல்லா பூஜைன்னு ஆரம்பிச்சு நான் எல்லாம் பண்றேன். கிருதாபராதம் தவ சர்வ காரியே கிருபாநிதே மம் சிவபாஹி சம்போ. பூவே விலை கொடுத்து வாங்கி அர்ச்சனை பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. சமித் புஷ்ப குஷாதீனி ஸ்ரோத்ரிய ஸ்வயமாகரேத்துன்னு இருக்கு. புஷ்பமோ சமித்தோ தர்ப்பமோ நம்மளே தான் வெட்டின்னு வந்து பூஜை செடி வச்சு பூ வச்சு புஷ்பம் பறித்து அர்ச்சிக்கணும். 4 பூவாக இருந்தாலும் நம்பாத்துல பூத்த பூவை தான் எடுத்து வைக்கணும், விலை கொடுத்து வாங்கக்கூடாதுன்னு இருக்கு. இப்போ எதுவுமே விலை இல்லாது கிடையாது. அதனால நான் அதுக்காக சிவ பூஜை பண்ணாத போயிட்டேன்னா நான் பண்ணிவிடுறேன். என்னென்ன அபராதங்கள் உண்டோ எல்லாம் பண்ணிவிடுறேன். ஒரு அப்பா பிள்ளையோட அபராதத்தை எப்படி பொறுத்துப்பாலோ பரமேஸ்வரா நீனு என் அபராதத்தை பொறுத்துக்கும். கிருதாபராதம் தவ சர்வகாரியே கிருபாநிதே மாம் சிவபாஹி சம்போ. சுமந்திரர் சொல்லிவிட்டு எனக்கு முடியல தாங்கல்ல நான் போயிட்டு நாளைக்கு வரேன்னுட்டு போயிட்டா. அர்த்தராத்திரி கௌசல்ய கால் அடியிலேயே இருக்காள், சுமித்ரையும் இருக்காள். செத்த அழுது அழுது ராஜா கௌசல்யே சாதுமா பாணினா ஸ்பிருஷா, கண்ணு தெரியலேங்கிறார், நெஞ்ச என்னவோ பண்றதுங்கிறார். வயசான காலம், அவளுக்கும் வயசான காலம். தனிமையில 2 பேருமா காலடியில செத்த கனசு வந்திருக்கிற நேரம் தசரதர் ஹராகவ மகாபாஹோ ஹாமமாயாசனாசனான் ஹா பித்ருப்ரியமே நாதா ஹா அத்யக்வாசி கதசுதான் ये चारुशुभकुण्डलं मुखं द्रक्ष्यन्ति रामस्ये வருஷே பஞ்சதசே புனः. 15வது வருஷம் முதல் தேதி என் குழந்தை திரும்பி அயோத்திக்கு வர காலத்தில் அழகான ஆனனமும் முகமும் காதல தேஜோமயமான மகர குண்டலமும் அணிஞ்சிண்டு வருவான். அப்பா இருக்கார் நமஸ்காரம் பண்ணலாம்னு ஓடி வருவான். அன்னைக்கு நான் இருக்க மாட்டேன். நான் இல்லைன்னா கூட அயோத்தியில இருந்து திரும்பி வனவாசம் முடிச்சுட்டு வர ராமனை யாரெல்லாம் பார்க்கறாளோ அவளெல்லாம் பாக்கியசாலி. அன்னைக்கு அயோத்தியில இருந்து ராமனை பார்க்க போறவாள்லாம் ஏச்சாரு சுபகுண்டலம் முகம் திரக்ஷந்தி ராமஸ்யே வருஷே பஞ்சதசே புனஹா. நான் தான் பாவி பார்க்காம போறேன்னு அழுதுண்டே போயிட்டார். ஹராகவா மகாபாகோ. உடனே கேகே தேசத்துக்கு சொல்லி அமிச்சு வசிஷ்டர் பரதன் வரா. கைகேயி பவனத்தில் சொர்ணமயமான மஞ்சத்தில் உட்கார்ந்துருக்காலாம். கைகேயி என்னாச்சு என்னாச்சுங்கிறா. ஒரு கவி நாடகம், ராம நாடகம்னு ஒரு நாடகம். அதில் பரதன் வந்து என்னாச்சு அப்பாவுக்கு என்ன நடந்ததுன்னு கேட்க, அப்பா போயிட்டார்னா. அப்பாவை காணுமே, எங்க அப்பா அரண்மனையிலேன்னு கேட்டார். என்ன குப்பரையில் இருக்கார் அவர். மாதஸ்தாதக்வயாதஹ பித்ருபதி பவனம் ஹாகுதஹ புத்திரசோகாதி கோசௌ புத்ரஹ சதுர்ணாம் தும் அவரஜதய யஸ்ய ஜாதஹ கிமஸ்யா ப்ராப்தோசௌ கானனம் தம் கிமிதி நிருபகிரா கிம் ததாசௌ பபாஷே மத்வாக்பத்தஹ ஃபலம் தே கிமிஹ தவதராதிசதா ஹதோஸ்மி. அம்மா அப்பா எங்கே அப்பா எங்கேன்னாராம் 25 வயசு பையன் பரதன். அப்பான்னா அப்படி ஒரு வரவு. மாதஸ்தாதக்வயாதஹ. அப்பா எங்கே அப்பா எங்கேன்னார். என்னடா கை குழந்த மாதிரி அழற பரதா, வயசானா நாய் நரியெல்லாம் எந்த லோகத்துக்கு போகுமோ அந்த லோகத்துக்கு போயிட்டாரா உங்க அப்பாவும் நாளா. பித்ருபதி பவனம் யாகதி சர்வபூதானாம் தாங்கதிம் தே பிதாகதா. வால்மீகி சொன்னார், ஒரு மனுஷனா கூட மதிக்கலையான் தசரதரே அந்த கைகேயி. ரொம்ப அதிகாமியா போனதுனால அவமானப்படுத்துறாள் கைகேயி. கைகேயிக்கு வசமா போனதுனால அவமானப்படுத்துறாள். பரிபவத்தை பண்றார்.
எல்லா ஜீவராசிகளும் வயசானா எங்க போகுமோ அங்க போயிட்டார் உங்க அப்பான்னாலாம். மாதஸ்தாத கொயாதா பித்ருபதி பவனம், பித்ருபதினு பேரு யமராஜனுக்கு. பித்ருபதி பவனம், யமனோட ஆத்துக்கு போயிட்டார். உடனே என்னாச்சு அப்பாக்கு, என்னாச்சு? ஹா குதாஹா, திடீர்னு போறதுக்கு என்ன காரணம்? ஏதாவது வியாதியா, ஏதான ஜுரமா, துக்கமா, என்ன வந்தது அப்பாக்குன்னால் புத்திரசோகாத்து, புத்திரசோகத்தினால உயிரை விட்டார். போறதுக்கு ஒரு வியாஜம் வேணுமோனோ, மரணத்தை இந்த உலகத்தை விட்டுட்டு போறதுக்கு ஏதோ ஒரு வியாதி, ஹார்ட் அட்டாக் ஏதோ சொல்றாளோன்னு போறதுக்கு, ஒரு ஆக்சிடென்ட் ஏதோ ஒண்ணுல போயிட்டாள்னு. அதுபோல அப்பா போறதுக்கு என்ன காரணம்னால் புத்திரசோகாத்து. உடனே பரதன் கேட்கிறார், ராமனுக்கோ லக்ஷ்மணனுக்கோ என்னாச்சு? ஏன்னா தானும் சத்ருக்னனும் சௌக்கியமா இருக்கும், அது தெரியும் பரதனுக்கு. புத்திரசோகாத்து, ராமனாக்கு என்னாச்சு, லக்ஷ்மணனுக்கு என்னாச்சுன்னா கோசௌ புத்திரஹா, எந்த பிள்ளைக்கு என்னாச்சு? கேள்வி பதில் போல இந்த ஸ்லோகம். கைகை சொல்றாள் புத்திரசோகாத்து. உன்னை பரதன் கேட்கிறாள் கோசௌ புத்திரஹா, எந்த பிள்ளைக்கு என்னாச்சு? பித்ரு சதுர்ணாம் துவம் அவரஜதயா யஸ்ய ஜாதஹ. இந்த கவி சொன்னார், அந்த கைகையோட கொனஷ்ட அவள் பதில் சொல்றதுல தெரிஞ்சுதுன்னா. சில பேர் பேசுறதையே அவ என்ன விஷமம் தெரியுமோ, அதுபோல உங்க அப்பாவுக்கு பிறந்த 4 பிள்ளைகள்ல நீ யாருக்கு தம்பியோ அவனுக்குன்னாவா. ராமனுக்குன்னு நேரம் சொல்லக்கூடாதோ? சதுர்ணாம் துவம் அவரஜதயா யஸ்ய ஜாதஹ, உங்க அப்பாவுக்கு பிறந்த 4 பிள்ளைகள்ல நீ யார்? கொஞ்ச நாள் யோசிக்கட்டும் பரதன், நேர கவலையில உள்ள விடாம கொஞ்ச நாள் யோசிக்கட்டும்னு. 4 பிள்ளைகள் உங்க அப்பாவுக்கு, அதுல யாருக்கு நீ தம்பியாக பிறந்தையோ அவனுக்குன்னா. எந்த பிள்ளைக்கு என்னாச்சுன்னதும் கோசௌ புத்திரஹா சதுர்ணாம் துவம் அவரஜதயா யஸ்ய ஜாதஹ. அந்த கவி சொன்னார், அவளோட மனக்கோணல் பேச்சிலையும் தெரிஞ்சதுன்னா. சதுர்ணாம் துவம் அவரஜதயா யஸ்ய ஜாதஹ, நீ யாருக்கு தம்பியோ அவனுக்குன்னா. கிமஸ்யா, இப்ப ராமலக்ஷ்மணால ராமனுக்குன்னு தெரிஞ்சு போச்சு, அண்ணாக்கு என்னாச்சு? கிமஸ்யா, ராமண்ணாக்கு என்னாச்சு என்னாச்சுன்னா. அதெல்லாம் நன்னாதான் இருக்கான் ராமன். பிராப்தோசௌ காணனாந்தம், காட்டுக்கு போயிட்டான், தண்டகைக்கு போயிட்டான், அந்த விரகத்தினால உங்க அப்பா போயிட்டார். உன்னே பரதன் கேட்கிறாள் பிராப்தோசௌ காணனாந்தம் அப்படின்னதுமே கிமிதி, என்ன காரணம்? ஏதாவது தப்பு பண்ணினாலா அண்ணா? தப்பு பண்ணாதான் காட்டுக்கு நாடு கடத்துவார் ராஜா, இன்னென்ன தப்பு பண்ணினாரான்னு வால்மீகி ராமாயணத்திலையும் கேட்கிறார். பிரம்மஸ்வத்தை, பிராமணனுடைய சொத்தை பிடிங்கிண்டா ராஜா நாடு கடத்துவாராம், பரஸ்திரியை அபகரணம் பண்ணினா நாடு கடத்துவாராம், இன்னென்ன பாபங்கள் பண்ணினா நாடு கடத்துவாலே. அண்ணா எந்த பாபத்திலையும் பிரவர்த்திக்காதவராச்சே, அவருக்கு தர்மம் ஒண்டிதானே தெரியும், தர்மமூர்த்தி ஆச்சே, அவர் என்ன பாபம் பண்ணார்னு ராஜா நாடு கடத்தினார்னால் கிமிதி, என்ன காரணம்னால் ராஜாஜ்ஞேன்னா நிருபகிரா, ராஜா ஆக்ஞை பண்ணினார் அதனால காட்டுக்கு போனார்னால் என்ன காரணத்துக்காக பண்ணினார் ராஜா? கிம் ததாசௌ பபாஷே, ரொம்ப கோபம் பரதன், கிம் ததாசௌ, என்ன காரணம்? அந்த கழவருக்கு என்ன புத்தி கித்தி பேதலிச்சு போயிடுதா? வயசான காலத்துல இப்படி தட்டுக்கிட்டு போயிடும் புத்தி, அதுபோல ஏதாவது ஆயிடுதா? என்ன காரணத்துக்காக அண்ணாவை காட்டுக்கு அமிச்சார் அந்த கழவர் அப்படின்னால் கிம் ததாசௌ பபாஷே. உடனே கைகை சொன்னாலாம், லேசில் அமிச்சிருவாரா அவர்? நான் திரிகினேன்னாலாம். மத்வாக் பத்தா, ஒரு ராத்திரி முழுக்க நான் திரிகினேன்டா அவரே. பூர்வ கதையில உள்ள வரனை சொல்லி 2 வரன் கொடுத்தியே தேவாசுர யுத்தத்திலேன்னு நான் சொல்லி சொல்லி மத்வாக் பத்தா, உயிர் போற அளவுக்கு அழ விட்டு அவரை பெறட விட்டு ஒரு கட்டத்துல மிண்டி போக முடியாதபடிக்கு அவரை சத்தியத்தினால கட்டுப்படுத்தினேன், சத்தியவாக் பத்தனா ஆக்கினேன், என் வார்த்தையினால கட்டுப்பட்டு ராமனை காட்டுக்கு அமைச்சார். மத்வாக் பத்தா, உன்னை பரதன் சொன்னார், அடிப்பாவி இதனால உனக்கு என்ன கிடைச்சது? பலம் தே, இப்படி நீ அமிச்சியே ராமனை காட்டுக்கு, தலையில ஜடையும் இடுப்புல மறுவுரியோடையும், இதனால உனக்கு என்ன கிடைச்சதுன்னால் பலம் தே கிமிக, என்ன கிடைச்சது உனக்கு? என்ன கிடைச்சதா? பரதா நீ ராஜாவா ஆவேன் தான் இத்தனையும் பண்ணினேன். தவதராதீசதா, நீ ராஜாவா ஆகணும் தாண்டா இத்தனையும் பண்ணினேன்னா.
உடனே தலையில கை வச்சுட்டு பரதன் ஹாஹதோஸ்மி, ஐயோ நான் அழிஞ்சேன்னு கீழே விழுந்து பிறண்டு அழுதாராம். இதி நாகைவாரண்யே தோமராங். பல சர்க்க கதையே ராமாயணத்துல உள்ளதை ஒரு ஸ்லோகத்துல சொல்லியிருக்கேன். இப்போ ராமாயண நாடகத்துல நான் இந்த கதையெல்லாம் முன்னாடி நவயாகத்துல ஒரு இடத்துலயும் சொல்லியிருக்கேன். அதனால இப்ப சுருக்கமா சொல்லிட்டு போறேன். இதி நாகைவாரண்யே தோமராங்குஷோதிதா பபாத சஹசா க்ருத்தா நிஷசன்னிவ பன்னகா. நாகம்னு யானைக்கும் பேர். நாகாஹா சத்ருஞ்சயன் நாம அப்படின்பார் வால்மீகி. யானைக்கு நாகம்னு பேர். இதி நாகைவாரண்யே, குழி வெட்டி 10 பாகங்களாக குழி பறிச்சு வெளியில தெரியாத புல்லெல்லாம் பரத்தி ஒத்தையில வர யானையே அந்த குழியில விழறா போல அதுக்கு என்னென்ன உண்டோ பண்ணி விடுவான். உள்ள விழுந்ததும் அதால மேலே ஏறி வர முடியாது, வீழ்னு கத்தும், காடே அலறா போல. உடனே உழுந்துருத்தூர்னு தெரிஞ்சதும் ராத்திரி வேலையில கண்ணு கொஞ்சம் குறவு யானைக்கு. அவ்வளோ பெரிய யானைக்கும் ஒரு குறை வச்சிருக்கான் பார்த்தீங்களா பகவான். கண்ணு தூர திருஷ்டி தெரியாது யானை, கிட்டக்க வந்தாதான் சைட்ல இருந்தா தான் தெரியும் யானைக்கு. எல்லார்ட்டையும் ஏதோ ஒரு குறை இருக்கு பகவான் வச்சிருக்காள். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இது நேச்சர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ராத்திரி வேலையில தான் பெரும்பாலும் குழியில விழுந்துடும், வழி தெரியாது. விழுந்த உடனே மறைஞ்சிருப்பான் பாகங்கள்லாம் மரத்து மேலேயும் பின்னாடியும். விழுந்துடுத்தூன்னு தெரிஞ்சதுமே 10 பேரா தீவெட்டி எடுத்துன்னு வந்து கையில அந்த அங்குஷம் ஈட்டியாலெல்லாம் ஓங்கி குத்துவான். அதுவே கத்தின்னு இருக்கும் குழியில மாட்டினதுக்கு. தோமராங்குஷோதிதா. வால்மீகி அவர் வேடனாவும் இருந்திருக்காரு இல்லையா, அவருக்கு எல்லாம் தெரியும். யானை பிடிக்கிற அந்த பத்ததியே இங்க சொல்றா. குழியில மாட்டின்னு அந்த யானையே 10 பேர்களா தோமரம் அங்குஷத்தால குத்தி அடிச்சு 8 நாள் 10 நாளைக்கு அன்னாகாரம் இல்லாத பண்ணி அப்படியே வாடி போய் இனிமே வழி தெரியலேன்னதும் அது தந்தத்தை பூமியில குத்தி தூக்கி சொல்லுமா, நீ என்ன சொன்னாலும் கேட்கறேன், எனக்கு கொஞ்சம் தாகமா இருக்கு, தண்ணி கொடு, ஆகாரம் கொடுன்னு கெஞ்சுமா. அது சத்தியம் பண்ற பரியந்தான் அதுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டான், குத்தின்ண்டே இருப்பான். அருவி கொட்டுறா போல அது உடம்புல இருந்து ரத்தம் கொட்டின்ண்டே இருக்கும். உடம்பெல்லாம் வத்தி போய் ரத்தங்கள்லாம் வத்தி போய் தாகத்துக்கும் ஜலம் கொடுக்காதே, ஆகாரம் இல்லாது 7 நாள் ஆனதும் தந்தத்தை பூமியில குத்தி சத்தியம் பண்ணுமா. பண்ணினதுக்கு அப்புறமா உடனே கிரேனை வச்சு தூக்கி உடனே மருந்து போட ஆரம்பிச்சுடுவான். உடனே அந்த குழியிலேயே அதுக்கு ஆகாரம் கொடுத்து ஜலம் கொடுத்து அப்புறம் அதே மார்க்கெட்ல நம்ம கிட்ட கோசுக்கும் தக்காளிக்கும் பிச்சை எடுக்க நிற்கிறது. மார்க்கெட்ல அழுகின கோசு கிடைக்குமான்னு பிஸ்கெட்டுக்கும் வாழைப்பழத்துக்கும் நம்மளோட அந்த துருண்டு பாகம் ஒரு கால் அளவு கூட இல்லை. அவனோட பின்னாடி இருக்கே, அவன் சொன்னதை கேட்கறது. சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கு அது பண்ண சத்தியத்துக்கு. அப்படி யானை பிடிக்கிற காலத்துல அங்குஷம் அந்த தோமரம் ஈட்டியாலெல்லாம் குத்துற காலத்துல அந்த யானை எப்படி கதறுமோ காட்டிலே, அது போல பரதன் கதறினான் அப்படின்னா. பரதன் கதறின அந்த மீட்டர் சொல்லணும் வால்மீகிக்கு. என்ன எங்க பிடிக்கிறது, அதுக்கு உதாரணம் எங்க பிடிக்கிறதுனால் காட்டுல யானை பிடிக்கிற இடத்துல போய் அந்த யானை எப்படி கதறுமோ அது போல கதறினான் பரதன்னு சொல்றார். உதாரணம் சொல்றதுல வால்மீகியாட்ட ஒருத்தர் சொல்ல முடியாது. இதி நாகைவாரண்யே தோமராங்குஷோதிதா பபாத சஹசா க்ருத்தா நிஷசன்னிவ பன்னகா. கீழே விழுந்து பெருமூச்சு விடுறாராம் துக்கத்துல. அது எது போல இருந்ததுனால் பெரிய சர்ப்பம் மூச்சு விடுறா போல இருந்தது. பபாத சஹசா க்ருத்தா நிஷசன்னிவ பன்னகா. பன்னகம்னு சர்ப்பத்துக்கு பேர். அது எப்படி மூச்சு விடுமோ, பெரிய பாம்பு அதுபோல மூச்சு விட்டுன்னு இருக்காராம். கீழே விழுந்து சமாதானப்படுத்த வந்தால், நீ ராமாபராதி, என்னை தொடாதே, நான் இப்பவே சித்திரக்கூட்டம் போய் ராமன் அழிச்சுன்னு வருவேன். ராமனோடு நான் திரும்பி வர காலத்துல நீ கைகேயின்னு அயோத்தியில இருக்காள்னு காதல விழக்கூடாது. பின்ன என்ன விழணும்னா, கைகேயி தூக்கு மாட்டின்னு போயிட்டாள், கைகேயி அக்னியை மூட்டி இறங்கி விட்டாள். ரஜ்ஜும்பதானவா கண்டே மயிதேன்யத் பராயணம் சாத்வமக்னிம் பிரபிஷவான் ஸ்வயம்வா தண்டகான் விஷா. ராமனுக்கு பண்ண அபராதத்துக்கு நீ ஓடி போயிடு தண்டகாரண்யத்துக்கு. இல்லை என்னால கஷ்டப்பட முடியாது, காட்டுல போயின்னால் 1/2 மணி தான் அக்னியில இறங்கி விடு. சாத்வம் அக்னிம் பிரவிஷவா. 1/2 மணி 1 மணியில சித்தமாயிடலாம். இல்லை தூக்குமா, என்ன அக்னி எனக்கு சூடுமே தாங்காதேன்னா கயத்தை மாட்டின்னு நல்ல உத்தரமா தொங்கும். ரஜ்ஜும்பதானவா கண்டே
நஹிதேன்யத் பராயணம். நானே ஒரு நிமிஷமா உன்னை வதம் பண்ணி விடுவேன். ஆனா உன்னை நான் ஏதாவது பண்ணிவிட்டு சித்திரக்கூடம் போனேனானால் மாத்திருஹத்தி பண்ண பாப்பி என்னை பார்க்காதேன்னு விடுவான் என் பிரபு. நான் பண்ணக்கூடாது. அதை ராமன் தர்மாத்மா, அவன் ஒத்துக்க மாட்டான். நான் சொல்லிட்டு ஒண்டி போறேன், நீ ஏதாவது பண்ணி வச்சுன்னு. திரும்பி ராமனோட நான் வரத்தே அயோத்தியில நீ இருக்கக்கூடாதுன்னு கௌசல்யை போய் அழுது சமாதானப்படுத்தி தசரதருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுவிட்டு பரதன் அழுதுண்டே இருக்கா. சத்ருக்னோட 12ஆம் நாள் சமுண்டீகரணங்கள்லாம் ஆச்சா. ராத்திரி ஹோன்னு அழறா. 10 நாளைக்கு மேல அழக்கூடாதுன்னு இருக்கு. அழறதுக்காக தான் அந்த 10 நாள். ஆனா அழாம இருக்க முடியலையா. சத்ருக்னன் அழாதீங்கோ அண்ணா, ஆயிடுத்து காரியங்கள்லாம் இங்கரால் முடியல பரதனால. கொசபானிஹி சுகஸ்பர்ஷா தாத்தஸ்யே அக்லிஷ்ட கர்மனஹ ஏன மாம் ரஜசாத்வஸ்தம் அபீக்ஷ்ணம் பரிமார்ஜதி. மேல ஒரு தூசி இருந்தா கூட தாங்க மாட்டாரே அப்பா, ஓடி வந்து தட்டி விடுவாரே. அப்பா தொட்டாரானால் அதுல ஒரு அலாதி சுகம் கிடைக்குமேடா சத்ருக்னா. இனிமே அப்பா போல நம்மளை யாரா தொடுவார். கொசபானிஹி சுகஸ்பர்ஷா. அப்பா தொட்டா அதுல ஒரு சுகம் இருக்கா. சுகஸ்பர்ஷா தாத்தஸ்யே அக்லிஷ்ட கர்மனா. என்ன கேட்டாலும் வாங்கி தரேன் பாரேடா. அக்லிஷ்ட கர்மனா. நம்ம ஆசைப்பட்டு ஒண்ணு இல்லேன்னு அவர் வாழ்நாள்ல சொன்னது இல்லையேடா சத்ருக்னா. கொசபானிஹி சுகஸ்பர்ஷா. இனிமே அப்பா போல யார் பார்த்துப்பார். தாத்தஸ்யே அக்லிஷ்ட கர்மனா ஏனமாம் ரஜசாத்வஸ்தம். உடம்புல பூதி இருந்ததானா எவ்வளவு ராஜகீயமான காரியங்கள்ல போயின்னு இருந்தாலும் வாசல்ல என் மேல பூதியை பார்த்துட்டு ஓடி வந்து தட்டி விடுவாரே. ரஜசாத்வஸ்தம் அபீக்ஷ்ணம் பரிமார்ஜதி. திரும்ப திரும்ப ஒரு கண் பார்த்துட்டே இருப்பாரே நம்மளெல்லாம். எங்க இருந்தாலும் ஒரு கண் வச்சுட்டே இருப்பார் நம்ம மேல. இனிமே யார் அது போல கவனிச்சுப்பார் அப்பா போல. எல்லாத்துக்கும் மேல சத்ருக்னா குழந்தையா நம்ம 4 பேரும் விளையாடிட்டு இருந்த காலங்கள்ல பரதனை அடிக்கடி தூக்கி தூக்கி மடியில வச்சு பாரான். வாசல்ல விளையாடுற குழந்தையில பார்த்துட்டு இருக்கிற தசரதன் பரதனை தூக்கி மடியில வச்சுட்டு கையை தடவி கொடுக்கறது, முதுக தடவி கொடுக்கறது. கைகைக்கு பிடிக்குங்கிறதுக்காக செய்யறாரோன்னால் அதுக்காக இல்லையாம். பரதன் ரொம்ப பூஞ்சையான், ரொம்ப சாதுவான். 4 பிராத்தாக்களுக்குள்ள ரொம்ப சாது பரதன். ஏன்னா சொத்தை வேண்டான்னு யாராவது சொல்லுவாளா? லக்ஷ்மணன் சொல்றான், பணத்தை வேண்டாம்னு சொல்லிட்டு வந்து ஏன்னான்னு வெய்யறான் யுத்த காண்டத்துல. பணம் இல்லாதவனை யார் மதிப்பாலன்னா எஸ்யார்த்தாஸ் தஸ்ய மித்ராணி எஸ்யார்த்தாஸ் சஜபாந்தவா. பணம் இருந்தாதான்னா உறவுக்காரால், பணம் இருந்தாதான்னா ஸ்நேகிதர்கள், பணம் இருந்தாதான் 2 கை தோடா 2 கையிலையும் போட்டுண்டு நவரத்ன மோதிரங்கள்லாம் போட்டுட்டு இருந்தாதான் பண்டிதன். எஸ்யார்த்தா சஜ பண்டிதா. பணம் இருந்தாதான் மனுஷன். எஸ்யார்த்தா சபுமான் லோகே. மனுஷனாவே மதிப்பால் உலகத்திலேன்னு ராமாயண காலத்திலேயே லக்ஷ்மணரே ராமரோட தம்பியில ஒருத்தரே சொல்றார். ஆனா பரதன் அப்படி நினைக்கலையே, மனசால கூட நினைக்கல. ராமனுக்கு தான் இந்த ராஜ்யம், இது ராமனோடது, மனசால கூட நான் நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறார் பரதன். அப்பா சொல்லிட்டு போயிருக்கார், சூரிய வம்சத்திலையும் மூத்த பையனுக்கு தான் இந்த ராஜ்யம். சித்திரக்கூடத்திலையும் வந்து கதற போறார். ரொம்ப பூஞ்சே பரதன். அந்த பரதனை எடுத்து மடியில வச்சிருந்து விளையாடிட்டு இருக்கிற குழந்தையில ராமனை அடிக்கடி கூப்பிடுவாராம். ராமனை கூப்பிட்டு ராமா, எனக்கு உன்னை பத்தி கவலை இல்லை, நீ மகாபுருஷன். லக்ஷ்மணனை சத்ருக்னனை பத்தியும் கவலை இல்லை, ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அவாலே பார்த்துப்பார். ராமனும் லக்ஷ்மணனும் சத்ருக்னனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தானே தன்னை பார்த்து நுடுவாள். ரெட்டை குழந்தைகள் தானே பார்த்துக்கும். இது கையில பாட்டில கொடுத்தா அது மாதிரி தம்பி கையில வைக்கும், வாயில வைக்கும். 2 குழந்தைகளும் ஒன்னு பார்த்து நுடும். ஆனா ராமன் மகாபுருஷன், அவனை பத்தியும் கவலை இல்லை. ராமா, எனக்கு இந்த பரதனை பத்தி தான் கவலை. வயசாகி 60,000 வருஷம் கழிச்சு பிறந்திருக்கான் இந்த பரதன். ராமா, ஒரு கால் நான் சீக்கிரம் போயிட்டா கூட இந்த பரதனை கைவிட்டுடாத ராமா, நீ பார்த்துக்கோன்னு சொன்னாலே எந்த ராமண்ணா கையில ஒப்படைச்சாரோ அந்த அப்பாவும் பரலோகம் போயிட்டார், அண்ணாவும் வனவாசம் போயிட்டால், சத்ருக்னா நான் அநாதையா போயிட்டேன்டா. குசபானிஹி சுகஸ்பர்ஷா தாத்தஸ்யே அக்லிஷ்ட கர்மனஹ.
அப்பாவும் கிளம்பி போயிட்டார், அண்ணாவும் வனவாசம் போயிட்டார். இந்த அயோத்தியே எனக்கு சூன்யமா தெரியறதுடா சத்ருக்னா, இந்த உலகமே எனக்கு சூன்யமாக இருக்குன்னு இப்படி எல்லாம் சத்ருக்னன்ட்ட பரதன் தாபப்பட, மறுநாள் வசிஷ்டர் வந்து சமாதானப்படுத்தி நேர அழைச்சிட்டு சித்திரக்கூட்டம் கிளம்பி போறார். பட்டாபிஷேக சாமகிரிகளோடு பரதன் நேர வந்து குஹனை சக்கியம் செய்து கொண்டு தலை ஜட தரிச்சுண்டு மரவுர்வி கட்டிண்டு நேர பரத்வாஜாசிரமத்தில் வர, அவர் ஆதித்யம் நான் கொடுப்பேன், அவரோட என்னோட ஆதித்யத்தை பெற்றுன்னு தான் நீ போகணும், ராமபக்தன் நீ. பரத்வாஜர் சொல்றால், 300 வருஷம் வேதாத்தியனம் பண்ணினேன் பரதா, அக்னிஹோத்ராதி கர்மாக்கள் பண்ணேன், அந்த புண்ணியம் ராமனை நேர பார்க்க கிடைச்சது கோதண்டபாணியே, அந்த ராமனை பார்த்த பாக்கியம் பரதா உன்னை என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னா. வேதாத்தியனம் பண்ணி யஜ்யங்கள் பண்ணி அதோடு பலனாய் ராமனை கண்டனா, அந்த ராமனுக்கு ஒரு நாள் ஆதித்யம் கொடுத்த புண்ணியம் பரதா உன்னை நான் கண்டேன், நீ கட்டாயம் உன் பரிவாரங்களோட இங்கேதான் இருக்கணும், என் ஆசிரமத்திலே ஆதித்யம் எடுத்துக்கணும்னு பரத்வாஜாசிரமத்திலே பெரிய விருந்து வச்சா. பரதனுக்கும் கூட வந்த சைன்யங்களுக்கும் மாதாக்களுக்கும் பரத்வாஜ ஆதித்யம்னே ஒரு பெரிய சர்க்கம் ஸ்ரீமத் ராமாயணத்திலே. அழகான சர்க்கங்கள் மேற்கொண்டு பரதன் சித்திரக்கூடம் போகிற கதையெல்லாம் நாளைக்கு சொல்கிறேன். ஸ்ரீராமனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். ராமநவமி புண்ணியகாலம், நாளைக்கு ஒரு நாள் போக, நாளைக்கு திரும்ப ராமநவமி வந்துவிடும். ஞாயிற்றுக்கிழமை இங்கே விசேஷமாய் ராமஜனனங்கள்லாம் படித்து நாளையோட ஒரு நவாகம் பூர்த்தியாகிறது. இங்கே நாளன்னைக்கு திரும்ப ராமஜனனம் படித்து சீதா கல்யாண பர்யந்தம் பாலகாண்டம், ராமநவமியில் திரும்ப ஒரு ராமாயணம் தொடங்கிறது. கார்த்தால ஒரு 9 மணி வாக்கில் நமோ பிரம்மண்ய தேவாயன்னு ஒரு 20-30 பிராமணாளுக்கு ஒரு 3000-3500 ரூபா பெருமான மளிகை சாமான்கள் ஒத்தொத்தருக்கும் ஸ்ரீராமானுகிரகத்தில் இங்கே எல்லாருக்கும் பீஜதானமாக கொடுக்கறது. 10 பேருக்கு சொர்ணதானங்கள் எல்லாம் ராமன் இங்கே ராமாசிரமத்தில் ராமர் நடத்திக்கிறார். ஒரு 2000 பேருக்கு அன்னதானத்தோட ராமநவமி உற்சவம் அடுத்த நவாகமும் ஆரம்பித்து 9 நாளைக்கு ஜனனோத்சவமாக நாளன்னிலேருந்து நடக்க போகிறது. ராமநவமி புண்ணியகாலம் யாராருக்கு எப்படி முடியுமோ அதில் படமோ பிம்பமோ சுவாமியை நன்னா தொடச்சி வச்சுட்டு சந்தன கும்பம் விட்டு ஒரு சாஸ்திரநாமமோ அஷ்டோத்தரமோ ஒரு பானகன் நீர்மோர் நிவேதனம் பண்ணி ஒரு கரண்டி பாயசம் பண்ணி முடிஞ்சவாள் ராமஜனனம் படித்து ராமனோட அனுகிரகத்துக்கு பாத்திரர்களாகணும். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு. நாளைக்கு இங்கே கார்த்தால பட்டாபிஷேகம். ஸ்ரீராமருடைய அனுகிரகம் நம்ம எல்லாரும். கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம் கல்யாணதாப்திரே கருணாசுதாப்தே கம்வாதி திவ்யாயுத சத்கராயே வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. கங்கா பிரவாஹேந்து ஜட்டாதராய त्रिलोचनाय स्मरकालहन्त्रे समस्तदेवैरपि पूजिताय श्रीवैद्यनाथाय नमः शिवाय. महादेव 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 महादेव. हर नमः पार्वती पतये. सद्गुरु आंजनेय मूर्ति की.